நோன்பு அப்படின்னா என்னங்க? விரதம் அப்படின்னு சொல்லுவோம். விரதம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் சரி, மனசுக்கும் சரி, நல்ல ஒரு தூய்மையான மாற்றம் கிடைக்குங்க. இது உண்மை தானே? இதுக்கு ரிலேட்டடாக நான் ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தாங்க பேசுவார். அதாவது பேர்ட் வேர்ட்ஸ் பேசுவார். எப்பயுமே கடுகடுன்னு இருந்துகிட்டே இருப்பார். ஏதாவது கோவத்தில் இருந்தாருன்னா பயங்கரமாக திட்டி தீர்த்துடுவார். இதனால் அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, யாருமே கிடையாது. அதனால் அவர் லைஃப்பில் ஒரு மாதிரி டைட்டான ஷெடியூலாகவே இருந்தது. ஏன்னா அவரும் சிரிக்கிறதில்ல, சிரித்த முகத்தையும் யாரையும் பார்க்கறதில்ல. இப்படி லைஃப் அவருக்கு ஒரு மாதிரி ட்ரபுளாகவே போயிட்டு இருந்தது. நிறைய அவருக்கு நெகட்டிவ் சைனாகவே இருந்தது. என்னடா இப்படி இருக்குது நம்ம லைஃபு, ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி யோசனையிலே இருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய வெல்விஷர் என்ன சொன்னார்னா, ஏன்பா நான் ஒன்று சொல்கிறேன், நீ செய்கிறியா? என்னப்பா சொல்லுங்க அப்படின்னாரு. என்னென்னா, ஒரு 48 நாள் நல்லா ஒரு 48 நாள் ஒரு தூய்மையான விரதம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பன் சாமியை பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா நான் கண்டிப்பாக கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம மனசில் சாமி இருக்காங்க, இந்த நேரத்தில் நம்ம நல்ல எண்ணத்தோடையும் நல்ல வார்த்தைகளும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவே தோணிட்டு இருந்தது. அதனால் அவரும் கடைப்பிடிச்சிட்டு இருந்தார். கடைசியில் 48 நாட்களும் முடிந்தது. அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா அவர் கனிவாகவும் தன்மையாகவும் பேச ஆரம்பித்தாருங்க. அதுக்கப்புறம் அவர் லைஃப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியான மகிழ்ச்சியான தருணங்களாகவே இருந்தது. பாருங்களேன், இந்த நோன்பு அதாவது விரதம் எப்படி ஒரு உளவியல் தன்மையை ஏற்படுத்தியிருக்கு, அவருடைய மனசை கட்டுப்படுத்தி வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நல்ல விரதம் இருக்கிறதுனால என்னென்ன நிகழுது பார்த்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக விரதம் ஒன்று கடைப்பிடிங்க. அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கும் சரி, மனதிற்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.